ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, இன்னைக்கு நாம இந்த 2 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க போறோம். செம பெனிஃபிட் என்னன்னா, நார்த் ஃபேசிங் வீடு, டபுள் சைடு ரோடு. ஆமாங்க, கார்னர் பிளாட்ல கட்டப்பட்ட வீடு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஹால்ல வேற லெவலுக்கு ஃபால் சீலிங், யூஸ் பண்ணிருக்க எல்லாமே 2க்கு 4 வெர்டிஃபை டைல், நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனு. அது மட்டும் இல்லாம செப்பரேட்டா இந்த வீட்டுக்கு டைனிங் ஏரியா வேற இருக்குங்க. ஹால்ல இல்லாம தனியா ஒரு ஆர்ச் என்ட்ரன்ஸ் கொடுத்து செப்பரேட் டைனிங் ஏரியா கொடுத்தது இந்த வீட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். முழுக்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லா பிரவுன் கிரானைட் போட்டு வீட்டை செதுக்கி வச்சிருக்கிறதுங்க. டைனிங் ஏரியால இருந்து மேல பார்த்தா ஹை ரூஃப் பங்களா ஃபீல் வேற லெவலுக்கு இருக்குங்க. இந்த பிரம்மாண்டமான அழகிய பங்களாவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீட்டை பத்திரம் விவரங்களை பார்க்க முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டபுள் சைடு ரோடு உள்ள கார்னர் பிளாட்ல கட்டப்பட்டிருக்க டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. கார்னர் வீடு அப்படின்றதுனால இந்த வீட்டோட பால்கனி வியூ டபுள் சைடு கிடைக்கும். செம்ம சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இது ஒரு ரோடு, பக்கத்துல இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரோடு. நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொகேஷன் நீங்க எல்லாம் விரும்பி கேட்கிற, நாம எல்லாம் விரும்பி பார்க்குற நம்ம குடுவாஞ்சேரியில தான். குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், இது ரெண்டுத்துல இருந்தும் ஷார்ப்பா வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்ல தான் இந்த 2 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குங்க. பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, என்னதான் ஜிஎஸ்டி ரோட ரயில்வே ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர் இருந்தாலும் இந்த 3 கிலோமீட்டருமே பஸ் அண்ட் ஷேரோட ஃபெசிலிட்டி இருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 300 மீட்டர்ஸ், நியர்பை ஆட்டோ ஸ்டாண்டு, கிளினிக், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், இது எல்லாமே ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து போனாலே கிடைச்சிருங்க. இந்த வீட்டுக்கு 2 கேட் இருக்குங்க. கார் பார்க்கிங் செப்பரேட் கேட்டு. இப்போ நாம கார் பார்க்கிங்க பார்க்குறோம். தாராளமா நீங்க ஒரு ஸ்விஃப்ட் டிசையர், ஒரு பெரிய கார் வச்சிருந்தா கூட தாராளமா இந்த கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீட்டிலலாம் கார் பார்க்கிங்ல காரை விட்டுட்டோம்னா நம்ம சந்தில் நுழைஞ்சு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஆனா இங்க கார் பார்க்கிங்க்கு செப்பரேட் கேட்டு, அப்படியே காரை பார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த வழியா வந்தோம்னா நீங்க மெயின் டோருக்குள்ள என்டர் ஆயிடலாம் மக்களே. சரியா? ஸோ மெயின் டோருக்கு நேராக ஒரு சின்ன கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது, கார் பார்க்கிங்க்கு செப்பரேட்டாக ஒரு பெரிய கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. சரியா? அதனால வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நான் வெளியே இப்போ காட்டுறேன் பாருங்க. 2 கேட் இருக்கா, கார் அங்கே விடுவீங்க, செப்பரேட்டாக கார் பார்க்கிங் கேட்டு, இதோ ஒரு சின்ன கேட்டு நம்ம மெயின் டோருக்கு என்ட்ரன்ஸ்க்கு நேராக. சரியா? இந்த வீடு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கார்னர் பிளாட்டில் கட்டப்பட்ட வீடு, டபுள் சைடு ரோடு, டிடிசிபி அப்ரூவ்டு. ஹைலைட் என்னன்னா, நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி கார்னர் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேர். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பாருங்களேன், தேக்கு மரத்தால் இலச்சி சூப்பராக கிராண்டாக செஞ்சிருக்குது. இந்த டோருக்கு மட்டுமே 80,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறதுங்க. பார்க்கும்போதே அந்த கிராண்டான லுக்கு உங்களுக்கு இந்த டோர் தந்துருவோங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம், நார்த் ஃபேசிங் வீடு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்களுக்கான சர்ப்ரைஸ், இந்த வீட்டில் டிஃபால்ட்டா ஃபால் சீலிங்லாம் பண்ணி தான் சேலே பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹாலில் செம கிராண்டாக ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறது. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த ப்ளசண்டான ஃபீலை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆப்போசிட் வாலில் தோ டிவிக்கான பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே தான் டிவிக்கான பாயிண்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஆப்போசிட் வாலில் விண்டோ இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் மக்களே. ஜெனரலாகவே கட்டி சேல் பண்ணுற வீட்டில் இப்போலாம் நிறைய பில்டர்ஸ் ஃபால் சீலிங்லாம் பண்ணுறது இல்லை. பட் ஒரு சில இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த சைட்டில் ஃபால் சீலிங்லாம் பண்ணி சேலுக்கு இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது. முழுக்க செங்கலால் கட்டப்பட்ட கட்டடம், குவாலிட்டியான பில்டிங்கும் கூட. ஹாலை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நாம கிச்சன் வரும். நம்ம தாய்மார்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஏரியா. கண்டிப்பாக பெருசாக இருக்கணும், ஸ்பேஷியஸாக வென்டிலேஷனோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற இடம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிச்சன் ரொம்ப அழகாக இருக்கும். எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு, பெரிய சைஸ் கிச்சனுங்க, கிட்டத்தட்ட 10 கேட்டு சைஸ். ஓகேவா? எல் ஷேப்ல கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு. கவனிச்சிங்களா? 2 விண்டோ இருக்கு. எஸ், கிச்சன் பெருசுனால 2 விண்டோ கொடுத்தாச்சு உங்களுக்கு. ஷெல்ஃப் 5 ரேக்ல நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கு. டபுள் சைடு உங்களுக்கு லாஃப்ட்டுமே வந்துருது. ஸோ நம்ம அண்டா குண்டா எல்லாத்தையுமே தூக்கி மேலே வச்சுக்க முடியும். நல்லா நிறைய இடம் கிடைக்குது ஸ்டோரேஜுக்கு. சரிங்களா? ப்ரௌன் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுங்க பிளாட்ஃபார்முக்கு, கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்முக்கு. இங்கே இந்த கார்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அங்கே எலக்ட்ரிக் பாயிண்ட்டுமே இருக்கு. சரியா? ஸோ இப்போ நாம ஹால் கிச்சன் பார்த்தாச்சுங்க. 2க்கு 4 வெர்டிஃபை டைல் யூஸ் பண்ணியிருக்கிறது. தேக்கு மர மெயின் டோரு, 1க்கு 2 விண்டோ. ஹாலில் உங்கள் எல்லாருமே கவரக்கூடிய அந்த ஃபால் சீலிங்கை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வீடு. டைரெக்டாக வந்து பாருங்கள். ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. வாங்க டைனிங் ஏரியாவை பார்ப்போம். பாருங்களேன், இந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நேர்த்தியாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறது பாருங்களேன். இங்கே வாஷ் பேஷனுக்கான பாயிண்ட்டுங்க. இங்கே வாஷ் பேஷன் போட்டு கொடுத்துருவோம். இங்கே உங்களுக்கு காமன் பாத்ரூம் இருக்கிறதே ஜெனரலாக தெரியாது, உள்ளுக்கு தான் இருக்கும். ஸோ இந்தியன் கிளாஸோட காமன் பாத்ரூம் வந்துடும். டிஃபால்ட்டாகவே ஷவர், வால் மிக்சர் அப்படின்ற எல்லா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு காமன் பாத்ரூமில் கொடுக்கப்படுங்க. இது எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். வெறும் ஒரு வாரத்துக்கான வேலை மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஸோ ஆர்ச்குள்ளே என்டர் ஆகிறோம். இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸ் ஏறுது. படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இதுதான் டைனிங் ஏரியா. ஓகேவா? டீசென்டான சைஸ் இருக்க டைனிங் ஏரியா. பக்கத்தில் உங்களுக்கு பூஜை ரூம்கான ஷெல்ஃப் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? படிக்கட்டு கீழே நீங்கள் இன்வெர்ட்டரை தாராளமாக வச்சுக்கலாம் மக்களே. இப்படிப்பட்ட ஒரு டைனிங் ஸ்பேஸ் இப்போ இருக்க எந்த வீட்லையுமே கொடுக்கறதே இல்லை. ஹாலில் எதனா ஒரு கார்னரில் நாமளே டைனிங் ஏரியா, டைனிங் டேபிள் போட்டுக்கிட்டா தான் உண்டு. ஆனால் இந்த வீட்டில் டெடிகேட்டடாக செப்பரேட்டாக டைனிங்காகவே செப்பரேட் ஸ்பேஸ் இருக்குது. பக்கத்துலேயே பூஜை ரூமுக்கு தனியாக ஷெல்ஃபும் இருக்குது. நீங்கள் பிபிசி கபோர்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு பெரிய லேண்டிங், படிக்கட்டு ஏறி வரும், ஒரு பெரிய லேண்டிங்கு. ஸ்டெப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல்ஸ் வித்
பிரவுன் கிரானைட்டோட பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கு. ஈவன் நீங்க வீடியோல பார்க்கறத விட டைரக்டா வந்து பார்த்தா இன்னும் அழகா தெரியும் இந்த வீடு. கார் பார்க்கிங், கீழே ஹால், கிச்சனு, டைனிங் ஏரியா, படிக்கட்டு மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரியான ஒரு சிட் அவுட் மாதிரியான ஒரு ஏரியாங்க. இங்க இந்த கார்ல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்கிறது. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 850 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 1550 ஸ்கொயர் ஃபீட். மிகப்பெரிய வீடு இது. 2 பெட்ரூமும் வேற லெவல் சைஸ்ல. என்ன சைஸ் தெரியுமா? 14x12 அப்படின்ற பிரம்மாண்டமான சைஸ்ல தான் 2 பெட்ரூமும் கொடுத்துருக்கிறது. ஒன்னு இல்ல 2 குயின் சைஸ் காட்டு நீங்க போடலாம். அவ்வளோ பெரிய பெட்ரூம் இது. ஒரு சைடு 14 அடி, இன்னொரு சைடு 12 அடி. 14x12லாம் வேற லெவல் சைஸ். டிஃபால்ட்டா ஷெல்ஃப் வந்துருது, லாஃப்ட்டுமே வந்துருது. 2 பெட்ரூமுக்குமே உள்ளேயே அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்கிறதுங்க. ஓகேவா? 2 பாத்ரூம் மேல இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸோட வந்துடும் உங்களுக்கு. இந்த வீட்டோட ரொம்பவே அழகான இடம், நமக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கக்கூடிய இடம், கார்னர் பால்கனி. ஜென்ரலாகவே பால்கனி ஒரு சிங்கிள் வியூவில் தான் வரும். இந்த வீட்டுக்கு கார்னர் வீடு அப்படின்றதுனால டபுள் வியூவோட கிடைக்குது. டபுள் சைடு ரோடுன்றதுனால இந்த சைடுமே ரோட பார்க்க முடியும் உங்களால். ஓகேங்களா? இந்த சைடுமே கிளாஸ் ஃபினிஷ் இருக்க, இந்த சைடுமே ரோட பார்க்க முடியும். இந்த கார்னர் வியூ பால்கனி வேற லெவலுக்கு இருக்கு. சைஸுமே 8x8 பெரிய பால்கனி அப்படின்றதுனால ஈவன் குட்டி கட்டில் இருந்தால் போட்டு தூங்க கூட முடியும். அவ்வளோ பெரிய பால்கனினா பார்த்துக்கோங்களேன். ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ பெருசா வீடு கட்ட முடியுமா அப்படின்ட்டு மலைச்சு பார்க்குற அளவுக்கு இந்த வீடு அவ்வளோ பெருசா இருக்கும். கீழே ஹால் கிச்சனும் ரொம்ப பெருசு, டைனிங் ஏரியாவும் ரொம்ப பெருசு. மேலே வந்தீங்கன்னா 2 பெட்ரூமே 14x12 சைஸுங்க. பாருங்களேன் நீங்க எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுலையுமே டிஃபால்ட்டா அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துடும். மேலே இருக்க 2 பெட்ரூம்லையுமே அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன்ல வந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் கிளாஸட்டோட வந்துருது. பெட்ரூம் நல்லா பெருசு அப்படின்றதுனால ஒன்றுக்கு 2 விண்டோ 2 பெட்ரூம்லுமே கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கீழே கார் பார்க்கிங் பார்த்தாச்சு, ஹால் கிச்சன் பார்த்தாச்சு, டைனிங் ஏரியா பார்த்தாச்சு. மேலே 2 பெரிய பெரிய பெட்ரூம்ஸ், 2 அட்டாச் ரெஸ்ட் ரூம், செப்பரேட் பால்கனி பார்த்தாச்சு. இப்போ நாம ஓப்பன் டெரஸ் போகிறோம். படிக்கட்டுக்கு கீழே ஜஸ்ட் பாருங்க, கீழே டைனிங் ஏரியா தெரியுது பாருங்க. மேலே அழகாக ஒரு டெக்கரேட்டிவ் லைட் மாட்டினீங்கன்னா பங்களா ஃபீல் அப்படியே இருக்கும். இந்த வீட்டோட விலை 65 lakhs, ரேட் நெகோஷியபிள். இந்த வீடு நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 300 மீட்டர்ஸ், குடுவாஞ்சேரி GS ரோட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸ். நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி கார்னர் வீடு, இது மாதிரியான வீடுலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட்ல வந்து பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.